வணக்கம் மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா தென்னக ரயில்வேலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்கை நோட்டிஃபிகேஷன் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் த recruitment sports person against sports quota open advertisement for the year of 2024 to 25. அதாவது ரயில்வே துறையில் தென்னக ரயில்வே துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்துட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா என்னிலேருந்து அப்ளை பண்ணோன்னா 7/9/2024 6/10/2024 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி டிசிப்ளினில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. லெவல் 4/5 பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டிசிப்ளின் வந்துட்டு அத்லெட்டிக்ஸ் மென்ல வந்துட்டு ஒரு வேக்கன்சியும், அத்லெட்டிக்ஸ் உமனில் ஒரு வேக்கன்சியும், பாடி பில்டிங்கில் மென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சியும், செஸ்ஸில் வந்து ஒரு வேக்கன்சியும், வெயிட் லிஃப்டில் ஒரு வேக்கன்சி, ஸோ டோட்டலாக 5 வேக்கன்சி இருக்குது. லெவல் 2/3 பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் உமனில் ஒரு வேக்கன்சி, பாடி பில்டிங் மென்னில் வந்து ஒரு வேக்கன்சி, பாக்ஸிங் மென்னில் 2 வேக்கன்சி, கிரிக்கெட் மென்னில் 2 வேக்கன்சி, கிரிக்கெட் உமன் ஒரு வேக்கன்சி, ஃபுட்பால் ஒரு வேக்கன்சி, ஸ்விம்மிங்கில் ஒரு வேக்கன்சி, டேபிள் டென்னிஸ் உமனில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி, வாலிபால் மென்னில் 3 வேக்கன்சி, வாலிபால் உமனில் வந்துட்டு 3 வேக்கன்சி, ஸோ டோட்டலாக 16 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. லெவல் 1 பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ் மென் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி, அத்லெட்டிக் உமன் பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி, பால் பேட்மிண்டனில் 2 வேக்கன்சி, பேஸ்கெட் பாலில் 4 வேக்கன்சி, பேஸ்கெட் பால் உமனில் வந்து 2 வேக்கன்சி, பாடி பில்டிங் மென்னில் 2 வேக்கன்சி, பாக்ஸிங் மென்ல 4 வேக்கன்சி, பாக்ஸிங் உமன்ல 2 வேக்கன்சி, கிரிக்கெட் மென்ல 4 வேக்கன்சி, கிரிக்கெட் உமன்ல 1 வேக்கன்சி, ஃபுட்பால் மென்ல 4 வேக்கன்சி, ஹாக்கி மென்ல வந்து 4 வேக்கன்சி, பவர் லிஃப்டிங் மென்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி. அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ்ல ஒரு வேக்கன்சி, ஸ்விம்மிங் மென்ல ஒரு வேக்கன்சி, வெயிட் லிஃப்டிங்கில் 2 வேக்கன்சி, வெயிட் லிஃப்டிங் உமனில் வந்து ஒரு வேக்கன்சி, வாட்டர் போலோ மென்னில் வந்து 3 வேக்கன்சி, ஸோ டோட்டலாக 46 வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயது வரை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பார்ன் பிட்வீன் 2/1/2020 2/1/2000 1/1/2007 பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 67 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ லெவல் 4 and 5 வந்து பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி, லெவல் 2 and 3 வந்து 16 வேக்கன்சி, லெவல் 1 46 வேக்கன்சி, ஸோ டோட்டலாக 67 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சேலரி டீட்டெயில் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லெவல் வைஸாக உங்களோட லெவல் எந்த இதுவோ அதை வந்து உங்களோட சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் ஆர் ஐடிஐ இல்லைன்னா வந்து என்ஐசி கிராண்டட் பை என்சிவிடி, அதாவது 10th இல்லைனா ஐடிஐ முடிச்சிருந்தா போதுமானதுன்றாங்க. இதுவே வந்துட்டு லெவல் 2/3 பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஐடிஐ பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு என்சிவிடி எஸ்சிவிடி வந்துட்டு நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதே லெவல் 4/5 வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 10th லெவல் 1 வந்து 10th, லெவல் 2/3 வந்து 12th, லெவல் 4/5 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் கலந்துக்கினீங்கன்னு சொல்லிட்டு இங்கே டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் வந்துட்டு நீங்கள் பங்கு பெற்றிருந்தீங்கன்னா அங்கே வந்து எந்த மாதிரி சாம்பியன்ஷிப் வந்துட்டு நேம் ஆஃப் த சாம்பியன்ஷிப்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் பங்கு பெற்றிருந்தீங்கன்னா இதோட டீட்டெயில் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நிறைய வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து செலெக்ஷனே பண்ணுவாங்க. அடுத்து வந்துட்டு கேம் ஸ்கில்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 மார்க் இது பண்ணியிருக்காங்க. ஃபிட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 மார்க்கும், நான் ஃபிட் கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு பிலோ 25 மார்க்கு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது நேஷ்னல் ஆர் ஸ்டேட் நீங்கள் வந்துட்டு பங்கு பெற்றிருந்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் கண்டிப்பாக கேட்பாங்க.
அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் கேம் ஸ்கில்லுக்கு வந்துட்டு 40 மார்க்கும், அசஸ்மெண்ட்டுக்கு வந்து 50 மார்க்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10 மார்க்கு. ஸோ 100 மார்க்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் அதாவது எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் லெவல் பேஸ்டு வந்துட்டு 4/5ல வந்து 70 மார்க்குக்கும், அதே மாதிரி 2/3ல வந்து 60 மார்க்குக்கு, லெவல் 1ல 60 மார்க்குக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்காக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் பாஸ் பண்ண வேண்டிய மார்க்கு 100க்கு 70, 65, 60 இந்த மார்க்கை வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா கேட்டகரியில், அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்துட்டு 500 ரூபாவும், இதே எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உமனாக இருந்தீங்கன்னா 250 ரூபாவும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணோம்னா, எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்துட்டு நீங்கள் அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பை பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.